தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோ 2.0 இண்டிகேட்டர் இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி கரெக்டாக பை என்ட்ரி ஆக்டிவேட்டாக இருக்குது. நான் செட்டிங்ஸ் போகிறேன், ரீசெட் கொடுக்குறேன். பேங்க் நிஃப்டிங்கனால டைனி டூ டார்கெட்டு, டைனி டூ ஸ்டாப் லாஸு ஸ்பாட்டில் வைக்க வேண்டியது. இப்போ அதபடி பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. பை ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு. செலக்ட் பண்ண வேண்டியது ஸ்பாட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஸ்பாட் செலக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பை என்ட்ரி ஆக்டிவேட் ஆகிருக்கு. 2 ட்ரிப் ஆக்டிவேட் ஆகிருக்கு. காலைல 10 மணிக்கு மேலே ஒரு 9:47 கிட்ட நமக்கு ஒரு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. 2 டார்கெட் மேலே கொடுத்துருச்சு. ஆல்மோஸ்ட் 3 டார்கெட்ஸ் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே அதே நம்மளுடைய பை ஜோன்லேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி மேலே போய் 2 டார்கெட்ஸ் கொடுத்துருக்கு. உங்களுக்கு டார்கெட் எங்கே இருக்குதுன்னு தெரியும். செட்டிங்ஸில் போய்ட்டு இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் இங்கே ஃபஸ்ட்டு பை என்ட்ரி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பை டார்கெட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக பை ட்ரிகர் ஆகிட்டு 3 டார்கெட்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணும்போது இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆப்ஷன் சார்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ நான் 55,400, 500, 600, 700 கால் ஆப்ஷன் எதுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே இன்றைக்கி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் வேல்யூ அதிகமாக இருந்ததுனால நான் 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணேன். ஒன்று 56,500, இன்னொன்று 56,400, இல்லைன்னா 800 இப்படி. இப்போ 56,400, 56,500 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்துடுச்சு. இப்போ பிக் சைஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அங்கே டிஃபால்ட்டு டைனி டூ ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம். ஏன்னா ஸ்பாட் ப்ரைஸ் நிறைய 5 டிஜிட் 6 டிஜிட் இருக்கிறதுனால. இப்போ இது 3 டிஜிட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம், பிக் 3 டார்கெட்ஸ் கொடுத்துக்கிறோம். இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு 20லேருந்து 40 வரைக்கும் ஸ்டாப் லாஸு டார்கெட் வச்சுக்கிங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக 344 நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு 368 கொடுத்துருச்சு. செகண்ட் டார்கெட் 395 கொடுத்துருச்சு காலையிலேயே. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே இடத்துலையே பக்காவாக எக்ஸாக்டாக நமக்கு 344 என்ட்ரி பாயிண்ட்டு. லோ வந்தது 343.45. அப்போ கரெக்டாக நமக்கு பை ட்ரிகர் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் 368 கொடுத்துச்சு. செகண்ட் டார்கெட்டு 395. ஆனால் ஹை போனது 393.90. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நமக்கு மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டு கீழே வரல, இன்னமும் மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி 3வது டார்கெட் 423 கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இது போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இண்டிகேட்டர் உங்களுக்கு நல்ல ஒரு பக்கபலமாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய இண்டிகேட்டர் வாங்கி லாபம் சம்பாதிக்க முடியாமல் யார் இருந்தாலும் நீங்கள் 3 மடங்கு லாபம் சம்பாதிக்கிற வரைக்கும் நம்மளுடைய இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃப்ரீ தான். அதுபோல் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து லைஃப் டைமுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே இன்னொரு இண்டிகேட்டர் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்கள் அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.